டென் கமாண்ட்மெண்ட்ஸ், லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, கிளாடியேட்டர், அவதார் என பிரம்மாண்டத்துக்கும் செய்நேர்த்திக்கும் ஹாலிவுட் படங்களையே இந்தியர்கள் உதாரணம் காட்டிட்டு வந்த காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு. இப்போ நம்மகிட்டயே ஒரு அழுத்தமான அற்புதமான உதாரணம் இருக்குது. அதுதான் ராஜமௌலியின் பாகுபலி. இப்படி இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலும் எத்தனையோ மகா சாகச கதைகள் புதஞ்சு கிடக்குது. கரிகாலன்கள், ராஜராஜன்கள், மருது சகோதரர்கள், மகாபலிகள், புலிகேசிகள், அசோகர்கள், கனிஷ்கர்கள், இப்படி வம்சங்களை தோண்ட தோண்ட கிடைக்கும் கதைகளுக்கு நிகராக எத்தனை அதியுச்ச கற்பனைகளும் இருக்க முடியாது. அந்த அழுத்தமான நம்பிக்கை தான் இந்த பாகுபலி. ஈர்ப்பமான காட்சிகள், சம்பவங்களற்ற பிரம்மாண்டத்துக்கு எந்த மதிப்பும் இருந்ததில்லை. ஆனா பாகுபலியில ராஜமௌலி காட்டி இருக்கும் பிரம்மாண்டம் கதையோடும் காட்சிகளோடும் இயல்பா பொருந்தி போறதால தான் ஆச்சரியத்தால வாழ பொழுக்கிறோமே தவிர பிரம்மாண்டத்தை மட்டும் தனித்து பார்க்க முடியல. உலகத்திலேயே பிரம்மாண்டமானது, அழகு மிக்கது இயற்கை தான். அந்த இயற்கையை இன்னும் பேரழகுபடுத்தி காட்டியிருக்காரு ராஜமௌலியும் அவரோட ஒளிப்பதிவாளரான செந்தில்குமாரும். அதிரப்பள்ளி அருவியை நம்ம நேர்ல பார்க்கும்போது கூட வராத ஆச்சரியமும் ஆனந்தமும் இந்த படத்துல கிடைச்சிருக்கு. கோட்டையும் கொத்தளமும் போர்க்கருவிகளும் போர் படைகளும் ஒரு கால எந்திரத்தில் பயணிச்சுட்டு இருந்த பாகுபலியின் காலத்துக்கே போன உணர்வை தருது இந்த பாகுபலி படம். எங்கேயும் சின்ன சின்ன பிசிறு கூட தெரியாத அளவுக்கு அத்தனை நேர்த்தியான காட்சிகளை செதுக்கி இருக்கிறார் ராஜமௌலியும் அந்த டீமும். அடேங்கப்பா, எத்தனை தத்ரூபமான ரத்தமும் சதையும் தெரிக்கும் மாபெரும் யுத்த களம். இந்த படத்துல நடிச்ச யாரும் அந்த கேரக்டரை மீறி இம்மி அளவு கூட மிகையாக நடிக்கல. பிரபாஸ், ராணா, சத்யராஜ், நாசர், ரம்யா கிருஷ்ணன் இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்களோட வாழ்நாள்ல சொல்லிக்கிற கேரக்டர்ல தான் வாழ்ந்திருக்காங்க. தமன்னாவோட அழகையும் நடிப்பையும் பாராட்டி இன்னும் 4 பேரா எழுதலாம். ஒளிப்பதிவாளரின் தோல்ல கை போட்டுக்கிட்டே வேலை வாங்கியிருப்பார் போல இந்த படத்தோட டைரக்டர். ஒவ்வொரு காட்சியிலும் இப்படி ஒரு கோணத்துல இதை பார்க்க முடியுமாங்கிற பிரமிப்பு மேலோங்குது. MM கீரவாணியின் இசைதான் இந்த படத்தோட காட்சிகளுக்கு இன்னும் உயிரோட்டத்தை தருது. 2 மணி நேரம் 40 நிமிஷம் இந்த படம். ஆனா என்னங்க படம் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சே, அந்த இன்னொரு பார்ட் காட்சியையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கள அளவுக்கு சிலர் அடிச்ச கமெண்ட் தான் இந்த படத்துக்கு கிடைச்ச உச்சபட்ச பாராட்டாக இருக்க முடியும். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.